கோவிந்தா அச்சனையின் மத்தி ஏற்படுவ அச்சனையின் மத்தி அச்சனையின் மத்தி ஏற்படுவ அச்சனையின் மத்தி அந்த சராசரி கட்டி நடிக்கிறேன் அச்சனையின் மத்தி ஏற்படுவ அச்சனையின் மத்தி நான் தான் அர்ச்சனா தேவிக்கும் வாயு பகவானுக்கும் மகனாக பிறந்தவன் இந்த வீர ஆச்சிரியன். இந்த வானர சேனைக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் வாலியின் தம்பி சுக்ரீவன் அவருக்கு நண்பனாக விளங்கி வருகிறேன். ஆமாம், என் இளைத்தலைவர் அழைத்ததாக செய்தி. தலைவரே, அழைத்த காரணம் யாரு தெரியுமா? என்ன காரணம்? எனது அண்ணன் வாலி என்று சொல்லக்கூடிய அரக்கனோட வட திசையிலே விலங்குவாரத்திலேயே போர் புரிகின்றார். அப்படியா? அதற்கு காவலாக நாம் இருவரும் விலங்குவாரத்திற்கு நாம் இருவரும் காவலாக செல்ல வேண்டும். ஆமா, அப்படித்தானே? இப்பொழுதே புறப்படுங்கள். தலைவா, நாம் இந்த பிளவுவரத்துக்கு வந்து 28 மாதங்கள் கடந்து விட்டது. உண்மைதான். ஆனால் உன் அண்ணன் இருக்கின்றாரா இல்லை வெற்றி கண்டாரா என்று தெரியவே இல்லை. ஒன்றுமே தெரியவில்லை. அருகிலே சென்றால் என்ன நடக்குது என்று பார்க்கலாமா? அப்படியா? சென்று பார்க்கலாம். தலைவா, அந்த பிளவுவரத்தின் வழியாக உதிரமானது ஆறாக பெருக்கெடுத்து அது பார்த்தீர்களா? அந்த உதிரத்தில் ரோமம் அல்லவா கலந்து வருகின்றது. அப்படி என்றால் என் அண்ணன் வாலிதானே அண்ணன். என்றால் அந்த மாயாவி உன் அண்ணனை கொன்று விட்டான். என்னது? ஆமாம், எனது அண்ணனை அந்த மாயாவி கொன்று விட்டானா? உண்மைதான். ஆகையால் இப்பொழுதே நாட்டுக்கு சென்று சொல்லுங்கள் ஐயா. அது பத்திரியா வடக்கு மல பிரதமர குகைக்கு மாயாவோடு சபருக்கு சென்றேன். உனது அண்ணன் வாலி இறந்தவனி வாயில் வழியாகி குபீர் பெருக்கெடுத்து உண்மைதான். இதையெல்லாம் பார்க்கும்போது இறந்தவன் உடைய அண்ணன் வாலியாகத்தான் இருக்க மன்னன் இல்லாத நாடு 74 வல்லரமான செல்லலாம் நாட்டு வெற்றியை கண்டுபிடித்தார்கள். ஆகினார் அவரை கருத்து நாட்டிற்கிடையே மன்னனாக தேர்விடும் மணிமணி சுட்டி அரசு. ஒருவேளை ஒரு அண்ணன் வாலிபது விட்டார் அவனுக்கு பல புத்திமதிகள் எடுத்துரைத்து நான் மணிமணி சுட்டி வைக்கிறேன். புறப்படுப்போ. ஜாம்புவேந்தனை உழைத்து விட்டார். மன்னன் இல்லா நாடு சுடுகாட்டுக்கு சமம் என்று. ஆகையால் இப்பொழுதே நாட்டிற்கு சென்று மணிமுடி சூட்ட வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறார்களாம். அவர்களையும் தடுத்து நிறுத்த ஓடிவா. அப்படி என்றால் அருகிலே அமைச்சர் என்று ஒருத்தவர் இருக்க வேண்டும் அல்லவா? உண்மைதானே? நீங்களே அமைச்சராக இருக்க வேண்டும். நானா? உண்மைதான். ஆகட்டும். என் மனைவிக்கு சந்தோஷமான செய்தியை சொல்ல வேண்டும்.